இல்லையோ உள்ள நுழைஞ்சுக்க, பின்னால பாத்துக்கலாம். ரவி. ஓ, 2வது டெலிவரி வந்துருச்சா? உங்க பேர் ரவியா? ஏங்க, என் பேரோட ரவிதான். எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு ரகு. நானே எனக்கு வச்சுக்கிட்ட பல பேர்கள்ல இந்த ரவியும் ஒண்ணு. குழப்பமா இருக்குல்ல? குழம்பாதே. ரவி, நான் உன்கிட்ட சொன்னேன்ல பல கம்பெனில வேலைக்காக ட்ரை பண்ணேன்னு. என்னுடைய பேருக்கு தான் ராசி இல்லையோன்னு நினைச்சு பல கம்பெனிக்கு பல பேர்ல அப்ளிகேஷன் போட்டேன். இதுல ஒரு வேடிக்கை, ஒரே கம்பெனில பியூன் வேலையும் மேனேஜர் வேலையும் காலி இருக்கிறதா தெரிஞ்சு மேனேஜர் வேலைக்கு ரவிங்கிற பேர்ல அப்ளிகேஷனும், பியூன் வேலைக்கு என்னுடைய சொந்த பேர்லயும் அப்ளிகேஷன் போட்டேன். சரி, என்னுடைய பேர் ராசி, எனக்கு பியூன் வேலை கிடைச்சிருச்சு. இதோ பார், ரவிங்கிற பேருக்கு மேனேஜர் வேலை வந்திருக்கு. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது, உண்மையான ரவியே போய் இந்த வேலையை ஒத்துக்க வேண்டியதுதான். நமஸ்தே சார். आइए आइए सरदार जी आइए, क्या दर्शन सिंह कैसे हैं आप? आपका दया साहब. ரவி, இவன் நம்ம ஆபீஸ் டைபிஸ்ட். தமிழ் நல்லா தெரியும், அதனால என் சமாச்சாரம் எல்லாம் இவனுக்கு புரியும். क्या कैसे आप दर्शन? ரவி சார், ஒரு முக்கியமா ரகசியம் சொல்லணும். கொஞ்சம் தனி வந்தா. ரகசியம் சொல்லணுமா? நம்ம வாழ்க்கையில இனிமே இவருக்கு தெரியாத ரகசியமே கிடையாது, சும்மா சொல்லு. சார், ரவிங்கிற பேர்ல உங்களுக்கு மேனேஜர் வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குல்ல? ஆமா. ஜெனரல் மேனேஜர் சொல்படி டைப் அடிச்சது நான் தான். அப்படியா? என்ன பியூட்டிஃபுல்லா டைப் அடிச்சிருக்க, ஒவ்வொரு எழுத்தும் சும்மா உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பியூன் வேலை பர்மனன்ட். இப்போ இந்த மேனேஜர் வேலை என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய சொல்றேன்? என் சொந்தக்காரன் ஒருத்தன் BA படிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா இருக்கிறான். அவனுக்கு இந்த மேனேஜர் வேலை கொடுத்துட்டா அவன் ரவிங்கிற நாமளே புழைச்சு போறான். அதுக்கு 3000 ரூபாய் கேஷ் உங்களுக்கு தர்றான். அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். அதுக்காக அவசரமா 1000 ரூபாய் வேணும்னு அம்மா லெட்டர் இருந்தாங்கல்ல? ஆமா. இது 3000 ரூபாய் தரேன். அதை வாங்கி அனுப்பிச்சிட்டா என்னன்னு கேக்குறியா? பைத்தியக்கார, எப்பாவது திடீர்னு வர்ற பெரிய நன்மைக்காக நிரந்தரமா இருக்க போற சின்ன நன்மை இழந்துடக்கூடாது. அதான் லைஃப். பேசாம நீ இந்த வேலையை தர்ஷனி சிங்கு, நீ சொன்ன விஷயத்தை பத்தி நான் யோசனை பண்ணி பதில் சொல்றேன் போ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கையெழுத்து போடுங்க சார். வேலை நடக்கும், அப்புறம் பார்க்க. வேலையை ஒழுங்கா செய்யுங்க. வேலை என்ன சார்? நான் என்ன சொன்னேன், என்ன அடிச்சுட்டு இருக்கேன்? அவர் நியூ மேனேஜர் will be leaving on 20th அடி சொன்னேன். Loving on 20th அடிச்சுட்டேன். சாரி சார். மிஸ்டேக்கு நமக்குள்ளே இருக்கட்டும். ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் இது போறோம் தான். கரெக்டா டைப் பண்ணி லவ்விங் லெட்டர்ல வேண்டாம், லீவிங். ரைட் சார். ரகு, மலையாள பண்ணி என்னப்பா? பேர் மாறாட்டத்தோட ஆள் மாறாட்டம் செஞ்சு உன் ஆளை மேனேஜரா வச்சுட்டல. அதனால என்னப்பா இப்போ? ஜெனரல் மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறோம்? ஏன்ப்பா உனக்கு இந்த ரொம்பலாம் பேசாம உன் வேலையை பாருங்க. அப்படி வர்றான் அப்படி வர்றான். நமக்கு உண்டானது தாலி லஞ்சமா? உதப்பேன் உதப்பேன். என்னப்பா நீங்க தமாஷ் பண்ற? தமாஷாவே உதப்பேன். ஜெனரல் மேனேஜர் கிட்ட சொல்லி உங்க 2 பேரும் சீட்டையும் நான் கிழிக்கிறேன். ஹோட்டல்ல எடுத்துருவாங்க. மூச்சு விட்டு ஓடதை 150. சமையல்காரனுக்கு 50 ரூபா தாராளமா கொடுக்கலாம். துணிமணி 200. என்னப்பா அது? தீவிரமா கணக்கு போடுறேன். கணக்கு போடுறேன். என்ன கணக்குங்கிற? நம்ம 2 பேருக்கு சம்பளம் 450 ரூபா வருது இல்ல? அதுக்காக தான் கணக்கு போடுறேன். எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருந்து கஷ்டப்படுறது? நல்ல வீடா பார்த்து குடி போயிடலாம். அதுக்கு 150 ரூபா வாடகை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். சமையல்காரன், தஞ்சாவூர் சமையல்காரன், நல்ல சமையல்காரன், 50 ரூபா தாராளம்.
சப்பாத்தி முடியலப்பா. அவனுக்கு 50 ரூபா கொடுக்கலாம். துணிமணி உனக்கு 200 ரூபா. ஏப்பா ஏன் திடீர்னு அகலக்கால் வைக்கிற? என்ன அகலக்கால்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த குடிசை வாழ்க்கையை நீடிக்கட்டும் நான் சொல்றேன். என்னப்பா நீ கையில காசு இல்லாதப்ப கஷ்டப்பட்டோம், தாராளமா சம்பளம் வாங்குறோம், கொஞ்சம் வசதியா இருக்குமா? உன் சம்பளத்துல என்ன வேணாலும் பண்ணிக்க, என் சம்பளத்தை டச் பண்ணலாமா? ஏன்பா? ஏன்னா நானும் உன்ன போல சாதாரண பியூன் நினைச்சிருக்கியா? பெரிய மேனேஜர்ப்பா, எனக்கு எவ்வளவு செலவு பண்றேன். அந்த இடத்த டச் பண்ணாத விட்டுறேன், அவ்வளவுதான். வந்துட்டான். வந்துட்டேயா? வாங்க வாங்க. தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பத்திதான் உலகமே பேசுது. என்ன இன்னைக்கு எல்லாம் சேலையா இருக்கு, எக்கச்சக்க வியாபாரம் போல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏயா ரவிக்கு சேலையை வைக்கிற இடத்துல எனக்கு என்ன வேணுமா? ஆம்பளை பக்கம் வாயா. ஆம்பளை பக்கம் நமக்கு என்ன வேலை? தேங்க்யூ சார். ஆம்பளை பக்கம் இது என்ன வேணும்? அதாவது இந்த ப்ளூ நைலான் துணி இல்ல, அதுல தச்சு போட்டா உள்ள இருக்கிற பனின்னு தெரியணும். நிறைய இருக்குங்க. ஐயாவுக்கு பச்சை தானே பிடிக்கும்? பச்சை தான். ஐயாவுக்கு எத்தனை கஜம் வேணும்? என்னடா அவர்கிட்ட கஜ கணக்கு கேட்டுக்கிட்டு ஐயா பீஸ் பீஸா எடுப்பாரு. 2 பீஸ். கவர் எடு, கவர் எடு. கவர்ல போடாதீங்க. இப்படி எடுத்துன்னு போனா கௌரவம், வெளியே எடுக்கிறோம் பீஸ் பீஸா வாங்குறான்னு சொல்லுவான். சந்திரா, நம்ம மகாதேவனுடைய பெரிய பொண்ணு ஒரு காலி பையிட்ட சிக்கிச்சுன்னு சொன்னேன்ல, ஆளு இவன் தான். அந்த பொண்ணு அவரு இவனை காதலிக்கிறாங்க. உன்னால நம்ப முடியல, ஆனா இந்த ஆளே என்கிட்ட சொல்லியிருக்கான். இவன் சொல்றதுனால அது உண்மையாயிருப்பா? அது உண்மைன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த பொண்ணோட கூட பிறந்த அண்ணன் அவமானம் தாங்காம ஊரை விட்டே ஓடி போயிட்டான். என்ன என்ன அது கிடக்கட்டும். இந்த ஆளுக்கு ஒரு தொழிலும் கிடையாது, ஒரு வேலையும் தெரியாது. இப்படி ஆடம்பரமா பீஸ் பீஸா துணி எடுக்கிறான், செலவு பண்றான். எங்க இருந்து கிடைக்குது பணம்? அந்த பொண்ணுக்கு சேர்ந்து ஏதாவது என்ன இழுக்கிற? இவனுக்கு பணம் கிடைக்க வேற வழி. பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. நான் இப்பதான் படிக்கிறேன், எங்க தங்கிட்டு இவன் கையை கழுவி வெட்டுற மாதிரி ஓட்ட விட்டுட்டீங்களா? அவனை ஓட்ட விட்டுட்டீங்களா? போட்ட ஐயோ என் பாக்கெட் வச்சு காணும் சார். ஐயோ என் பாக்கெட் ரொக்கம் என்ன காணுமே? 30 ரூபாய் காணும் சார். பிக்கெட் பாக்கெட் அடிக்கிறவனை நெருங்கி அடிக்க கூடாது, தள்ளி அடிக்கணும். அடிச்சுன்னு போட்டா எல்லாத்தையும். பரவாயில்ல, நான் பாய்ச்சிட்டேன். இது ஏன்டா தூக்கிக்கிட்டு வந்தேன்? ஜிலுன்னு இருந்தது, பார்த்தேன், தூக்கிட்டு வந்தேன். வித்து 5 ரூபாய் கிடைக்கும் இல்ல? அதை வச்சு உன் சம்பளத்தை எடுத்துக்கோ போ. ஏன்னா திருடுறதே அயோக்கியத்தனம், நமக்குள்ள திருடிக்க கூடாது. ஏன்னா நாணயமா நடக்கணும், அதுக்காகத்தான். இந்த உங்க சம்பளம் பிடி பிடி பிடி. யாரா அடி வாங்கினவன்? கீரியா? இந்த அவனுக்கு 1 ரூபாய் கூட. ஆமா, பிரச்சாரத்தை ஒழுங்கா நடத்துறீங்களா? அதான் இண்டு இடுக்கு மூல முடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலயும் நடத்திக்கிட்டு தானே இருக்கிறோம். ஓகேல அப்பா ஓடி அந்த என் காலில் விழுந்து என் பொண்ணை கட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோன்னு அலறணும். என்ன படிச்ச குரூப்? ஓகேலாவை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? 4-5 நாளைக்கு முன்னால மதுரையில இருந்து BA படிச்ச பையன் ஒருத்தனுக்கு அவளை பார்க்க போறதாக நியூஸ் கிடைச்சதுங்க. பார்க்க விட்டுட்டீங்களா? அவன் யாரு, அவன் குடும்பம் எப்படிங்கறத விசாரிச்சு நாங்க 4 பேரும் 4 விதமா 4 மொட்டை கடிதாசி எழுதிருக்கோங்க. வெரி குட், வெரி குட். இதுக்காக தான் படிச்ச கூட்டத்தையே சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காப்பி இருக்கா? ஒருத்தரா படிங்க, குழு குழுன்னு கேக்குறேன். இந்த லெட்டர் அந்த மாப்பிள்ளையோட கைக்கு கிடைக்கிற மாதிரி நேர அவன் விலாசத்துக்கு எழுதியிருக்கு. நேரடி தாக்குதல். ஆமா, நல்ல போராட்டம். படி. அன்பு சகோதரா, உன் படிப்புக்கும் பணத்துக்கும் பருவத்துக்கும் எத்தனையோ பண்புள்ள பெண்கள் காத்திருக்க. என்ன அழகா இருக்கா? எந்த கட்சிட்டா இருந்த? வாழ்க்கையில் நீ பண்பு கட்ட ஒரு பெண்ணை மணந்து கொள்ள துணிந்தது ஏனோ? ஐயோ, உன் தாய் தந்தையர்கள் உனக்காக பார்த்திருக்கும் கோகிலா ஏற்கனவே ஒரு கட்டழகனுக்கு உடலால் மனைவியானவள். இந்த உண்மை வெளியானதும் அவள் உடன் பிறந்த சகோதரன் ஊரை விட்டே ஓடிவிட்டான். இந்த பாயிண்ட்ல தான் மாப்பிள்ள சாய போறான். நல்ல டைலாக். இந்த 3 ரூபாய் படி 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 சட்டு படி. இது 100க்கு 100 கலப்படமற்ற உண்மை. அடி அந்த நீ படித்தவன், அவன் BA. அதான சரித்திரத்தை மாத்தி ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு இந்த காரியத்திற்கு சம்மதிக்க மாட்டாய் என்று நம்புகிறேன். இப்படிக்கு
உன் எதிர்கால வாழ்வின் நலத்தை விரும்பும் உடன்பிறவா சகோதரன். டைலாக் எங்க வச்சு திணிச்சு இருக்கிறேன். வாத்தியார பிரச்சாரம் பண்றது நாங்க தான், பிக் பாக்கெட் அடிக்கிறது நாங்க தான், அடி உதப்படுறது நாங்க தான். எல்லாத்தையும் சமாளிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து கொட்டுறோம், எல்லாத்தையும் நீயே சுருட்டிக்கிட்டு போறீங்க. ஏண்டா தலைவன்னா என்னடா அர்த்தம்? மூளைடா. என்ன மூளையப்பா? என்ன மூளையோவா? உனக்கு என்னடா தெரியுடே? அந்த கோகிலா பாவம் ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணு, அதுக்கு எனக்கு சிநேகிதம் இருக்குன்னு ஊரே நம்ப வச்சிருக்கல. அப்படின்னா உண்மையாவே உனக்கும் கோகிலாவுக்கு சம்பந்தமே இல்லையா? ஏதாடே நீங்க எல்லாம் என்னோடயே இருக்கிறீங்க, உங்களையே நம்ப வச்சுட்டேன்னு அதான் தலைவன் மூளைன்னு சொல்றது. ఇది సనాతన ధర్మంతో నడుస్తున్న దేశం, కర్మభూమి. మీరు పిచ్చి పిచ్చి వేషాలు వేయకండి.